ஒரு குட்டி கதையை கேட்டுகிட்டே கஸ்டமைஸ்டு டிக்டாக் கிளிப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் தர துடைக்கிற வேலைக்கு ஒருத்தர் அப்ளை பண்ணியிருந்தார். தர தொடச்சி காட்ட சொல்லியிருக்காங்க. நல்லா தொடச்சிருக்காரு. அடுத்ததாக ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ. கடைசியில் அவருக்கு ரிசல்ட் சொல்கிறதுக்காக இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. எனக்கு இமெயில் இன்டர்நெட் எல்லாம் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்க ஆசைப்படுற உனக்கு இமெயில் ஐடி இல்லையா ச்சே அப்படின்னு சொல்லி அவரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வந்த அவர் கையில் இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு வெங்காயம் வாங்கி வியாபாரம் பண்ணி கொஞ்சம் வருஷத்துலேயே பெரிய வெங்காய வியாபாரி ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் பேங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்த ஒருத்தர் அவர்கிட்ட உங்கள் இமெயில் ஐடி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் என்கிட்ட இமெயில் ஐடி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பேங்க்லேருந்து வந்த ஒருத்தர் சொன்னாராம், இமெயிலில் இன்டர்நெட் எல்லாம் தெரியாமலே நீங்கள் இவ்வளோ பெரிய வியாபாரி ஆயிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்னால் தர துடைக்கிற வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி.